வணக்கம் நண்பர்களே. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ஷார்ட்ஸில் நான் கேட்டிருந்தேன், எந்த ஷேருன்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதான்னு. அந்த ஷேரோட சார்ட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. 2020 இந்த 20 SMA கிராஸ் பண்ணும்போது ரூ. 110 200 குவான்டிட்டி எடுத்தோம். அதுதான் இந்த ஸ்டாக்கு. அதோட ஷேர் தான் பார்க்குறீங்க நீங்கள் இப்போ. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரூ. 646 விலை வந்திருக்கு. ஸோ இது வேறு எந்த ஸ்டாக்கும் இல்லை. இந்த ஸ்டாக் என்னென்னு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது வேறு எதுவும் இல்லை, ஆயில் இண்டியா ஷேர் தான். ஆயில் இண்டியா தான் நான் ரூ. 110 2020 டிசம்பரில் வாங்கினேன். இன்றைக்கி 646.50 இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோட அனௌன்ஸ்மெண்ட்டு 2 ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு 1 ஷேர் ஃப்ரீ, அதாவது போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதோடைய டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் இண்டியாவோட ஷேரை தான் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது 240 குவான்டிட்டி இருக்குது. இடையில கொடுத்த டிவிடெண்ட்லாம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், டிவிடெண்டையும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு. பார்த்தீங்கன்னா 29/12/2020 200 ஷேர் வாங்கினேன், ரூ. 110 வாங்கினேன். இன்றைக்கி அதில் ப்ராஃபிட்டை பாருங்கள், ரூ. 1,07,000 ப்ராஃபிட். அதாவது அந்த 200 ஷேருக்கு மட்டும்தான். அப்புறம் அதுலேருந்து டிவிடெண்ட் மட்டும் நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த ஆயில் இண்டியாவில் போய்ட்டு இப்போ நம்ம டிவிடெண்ட் பார்க்கலாம். இந்த டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 11,600 டிவிடெண்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாத்தையுமே அப்படியே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் வர்றோம். இப்போ நம்ம ஏற்கனவே போனஸை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இந்த போனஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2:1, 2 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் கொடுக்குறாங்க. அப்போ 240க்கு 120 ஷேர் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு விலை குறையும். சாதாரணமாக 300 வச்சாலே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 30,000 நமக்கு இதில் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ இந்த 1 லட்சம் ப்ராஃபிட்டுங்கிறது 1,30,000 மாறும். அப்போ நீண்ட கால முதலீடு திட்டங்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சமாக ஒரு ஷேரை வாங்கி வச்சுட்டு அது எப்படி நம்ம கண்ணு முன்னே வளருது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய எதிர்கால நிதி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கணும். நம்ம தினந்தோறும் ட்ரேட் பண்ணுறது, ஆப்ஷனில் இது மாதிரிலாம் ட்ரேட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராமல் இருக்கும். ரெண்டாவது அதில் நம்ம நீண்ட நேரத்தை செலவு பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இந்த மாதிரி இதில் நீங்கள் வாங்கிட்டு மறந்துடுறது, பை அண்ட் ஃபர்கெட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மறந்துட்டு சில ஷேர்களை நம்ம இருக்கும்போது அது இந்த மாதிரி வளர்ச்சி அடைகிறது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நன்மை பயக்கும். இதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி இந்த மாதிரி பங்குகளை வாங்கி பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.